கம்பெனி ரூல்ஸ் புக்ல ஆபீஸ்ல வேலை நடக்கும்போது phones are not allowed ன்னு அதுல தெளிவா எழுதிருக்கா இல்லையா? எஸ் சார். மீரா சார். இவனை இன்னைக்கு தான் ஆபீஸ்க்கு வந்திருக்காளா? இது கூட தெரியாதா அவளுக்கு? சாரி சார். எஃப்எம் சார், சிஎஸ்ஆர் மேட்டரை பிரிண்ட் அவுட் எடுத்து என் டேபிள்ல வைக்க சொன்ன வச்சிட்டியா? இப்போ கொண்டு வந்துடுறேன் சார். சார் டீ சார். ட்ரேயை அவகிட்ட கொடுத்துட்டு போய் எடுத்துட்டு வா. ஏன்டா மூஞ்சிய பார்த்துட்டு இருக்க? இங்க என்னடா எழுதிருக்க? போ. தினா, இன்னும் 6 மணி நேரத்துல presentation should be ready. Are you clear? எஸ் சார். கேக்கல. Am I clear? எஸ் சார். Move. Get back to your work. போய் பிரசன்டேஷனை ரெடி பண்ணு. உன்னால நானும் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. இடியட். போ. சாரி மேம். நீ என்ன இன்னும் அப்படியே நிக்கிற? போ. Pankaj, can you believe this? Oh my God! Pinch me. Okay, leave it. I'll pinch myself. My God! இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் பங்கஜ். நம்ம சூர்யா சார் அனு கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு. பாத்தீங்கல்ல இன்னைக்கு எப்படி திட்டினார் அவளன்னு. கூல் டவுன் மிராஜி, கூல் டவுன். நானும் அதை தான் நினைச்சிட்டு இருந்தேன். அனுவ சூர்யா சார் எப்படி திட்டினார் பாத்தீங்களா? நான் நம்ம சார் அப்சர்வ் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த ஹீரோயின் முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்பப்பா செம்ம ஷாக் ரியாக்ஷன். கொஞ்சம் விட்டிருந்தா அழுதே தீத்திருப்பா. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சூர்யா சார். ஏதோ கஷ்டப்பட்டு அனுவ திட்டின மாதிரி இருந்ததுல. கம் ஆன் பங்கஜ், நீங்களும் அந்த சோளக்காட்டு பொம்மை பக்கம் சாஞ்சிட்டீங்களா? திட்டுறதுல கஷ்டப்பட்டு திட்டுறது இஷ்டப்பட்டு திட்டுறதுன்னு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா என்ன? திட்டினார்ல, தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான். நோ நோ நோ, யூ ஆர் மிஸ்ஸிங் த பாயிண்ட் மீராஜி. அனு கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு. இல்லனா சூர்யா சார் இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டார். பங்கஜ், நீங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு ஏன் வீணா குழப்பிக்கிறீங்க? எந்திரிங்க பங்கஜ், வேக் அப். சூர்யா சார் இன்னைக்கு அனுவை திட்டிருக்காரு. And that's the peak of the moment. That's it. ஹலோ, இதுக்கு உங்க ஊர் பக்கம் எந்த பழமொழியும் சொல்ல மாட்டீங்களா என்ன? சொல்லுவாங்க மீராஜி, ஆனா அது இப்ப வேண்டாம். உங்க சந்தோஷத்தை கெடுக்க நான் விரும்பல. அந்த ஆண்டவனே நினைச்சாலும் கெடுக்க முடியாது பங்கஜ். நில்லு. நான் போக சொன்னா? நான் போக சொன்னா கேட்டேன். அப்புறம் ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது என் ஆபீஸ். நீ இங்க வேலை பாக்குற. இங்க என் அனுமதி இல்லாம நீ எதுவுமே செய்யக்கூடாது. இங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை எடுக்க வேண்டியது நான், நீ இல்ல. ஏன் இப்படி பண்றீங்கன்னு என்ன கேள்வி கேட்கவும் முடியாது. புரிஞ்சுதா? சுகர், சுகர் போடுன்னு சொன்ன. சார், அதுல சுகர் போடுன்னு சொன்ன. நான் போறேன் சார். நான் போலாமான்னு கேளு.
சார் நான் போகலாமா சார்? ம். மேடம், என்ன? சாருக்கு மாத்திரை தரணும், லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் போய் கொடுங்க. தனியா இப்போ போய் மாட்டினா என்னை கண்ட மணிக்கு திட்டுவார் மேடம். சாரு செம்ம கோபத்தில் இருந்தாரா, பயத்தில் மறந்துட்டேன் மேடம். ப்ளீஸ் மேடம், நீங்களே போய் கொடுத்துருங்க மேடம். நானா? ஆமாம் மேடம், சார் இந்த மாத்திரையை சாப்பிட்டே ஆகணும் மேடம். என்ன மாத்திரை இது? அவர் டென்ஷன் ஆகும்போது எடுத்துக்கிற மாத்திரை மேடம். சார் அதில் சுகர் போடுன்னு சொன்னேன். சரி கொடுங்க. தேங்க்யூ மேடம். ம். சார் உங்க மாத்திரை. உன்னை யார் இப்போ வர சொன்னா? சார் மாத்திரை எடுத்துக்கோங்க சார். யார் உன்னை வர சொன்னா? நான் சொன்னேனா? நான் அப்போ உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என் ஆபீஸ்ல என் பெர்மிஷன் இல்லாம எதுவும் நடக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா? இங்க நான் பாசா நீ பாசா? அப்புறம் எதுக்கு என்ன கேட்காம உள்ள வந்த? சார் மாத்திரை எடுத்துக்கோங்க. இங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? மாத்திரை எடுத்துக்கோங்க ப்ளீஸ். அத சொல்ல நீ யார்? ப்ளீஸ் சார் மாத்திரை எடுத்துக்கோங்க. ஏன் ஏன் எடுத்துக்கணும்? சார் நீங்க டென்ஷனா இருக்கும் போதெல்லாம் மாத்திரை சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியும்? உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா உனக்கு? என் தலையில என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இப்ப இந்த நிமிஷம் என்ன யோசிச்சு தெரியுமா உனக்கு? சார் ப்ளீஸ் மாத்திரை எடுத்துக்கோங்க. உனக்கு உன்னை பத்தி மட்டும்தான் ஆக்குறேன். உன் லவ், உன் வாழ்க்கை அவ்வளவுதான். நாள் பூரா அதையே யோசிச்சுக்கிட்டு அதையே பெருசா சொல்லிட்டு தெரியறேன். இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்ன மாதிரி சின்ன பொண்ணுகிட்ட எல்லாம் மெச்சூரிட்டி எதிர்பார்த்தது ஏன் தப்பு? சார் மாத்திரை எடுத்துக்கோங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, உலகம் எப்பவும் நம்மள மட்டுமே சுத்திட்டு இருக்காது. அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு கொஞ்சமாவது கத்துக்க. சார் மாத்திரை. வாழ்க்கைனா அது காதல் மட்டும் தான் நினைச்சுக்காத. அன்னைக்கு என்ன சொன்ன? சினிமா, ரொமான்ஸ், ஹீரோ கடைசியில வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறான். அது சினிமால மட்டும்தான் நடக்கும். காதலை விட முக்கியமானது லைஃப்ல ஒண்ணு இருக்கு. சார் ப்ளீஸ் மாத்திரை எடுத்துக்கோங்க. Will you stop this loop? நான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப மாத்திரைக்கிறேன்.
அனு ம், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் இன்னும் கிளம்பலையா நீ? இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு ஸ்வப்னா. ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். ரிப்போர்ட்டா? அதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே. ஆமா ஸ்வப்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சர்வே ரிப்போர்ட்டை ரெடி பண்ணணும். நான் இதை சீக்கிரமா முடிச்சாகணும். அதனால நீ கிளம்பு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். பாய். பாய். போய் பாதாம் பால் எடுத்துட்டு வா. இல்லம்மா, எனக்கு வேண்டாம்மா. என்னாச்சு சூர்யா? ஒண்ணும் இல்லம்மா. ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா. வேண்டாம்மா. சந்திரமாணி எங்க? மான்சிய அவங்க அம்மா வீட்ல இருந்து கூட்டிட்டு வர போயிருக்கான். உனக்கு தெரியுமே சூர்யா. சூர்யா, ஏன்பா இப்படி இருக்க? எப்படி? முகத்துல ஒரு களியே இல்லையே. என்ன ப்ராப்ளம்? ஒரு ப்ராப்ளமும் இல்லம்மா. கொஞ்சம் குருமா போடுங்க. இப்பதானே வேண்டான்னு சொன்னேன். ஆமாம்மா, வேண்டாம். ம்ஹும். அப்படி என்னப்பா யோசனை? காயம். ம்? என்ன? ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு தெரியும். ஆனா கண்ணுக்கு தெரியாத காயம். காயம் மனசுல விழுந்தா தாங்கிறது கஷ்டம் சூர்யா. அத சரி பண்ண ஒருத்தி வருவா. அனு, இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போ, மறந்துடாத. ரெண்டா? எதுக்கு? இது உனக்கு, இது சூர்யா சாருக்கு. அன்னைக்கு இட்லி ஃப்ரை பண்ணப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சதுல, அதனால பிரெட் போட்டு பண்ணி பார்த்திருக்கேன். நல்லா இருக்கும். நீ டெஸ்ட் பண்ணி பார்க்க உனக்கு சூர்யா சார் தான் கிடைச்சாரா? அம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, ஒண்ணு மட்டும் போதும். என்னடி இப்படி சொல்லிட்ட? நான் அவ்வளவு ஆசையா பண்ண தெரியுமா? ஏய், என்னாச்சு? எல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சின்ன காயம்தான். என்னடி ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு. என்ன சனு காட்டு. அப்பா ஒண்ணு ஐயோ, இல்லப்பா. என்னது? சின்ன காயம்தான். காயம் இருக்கு, ஒண்ணும் இல்லைங்கிற.
எனக்கு தெரியும் கண்டிப்பா ஆபீஸ்ல தான் ஏதாவது ஆயிருக்கும். உனக்கு நீ கைய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்ட. எல்லாம் கவனக்குறைவு. அங்க எங்கன்னு போய் எங்கேயாவது இடிச்சிட்டு இருப்ப. தண்ணி படாம பாத்துக்கிடி, இல்லன்னா செப்டிக் ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, சின்ன காயம் தான். என்ன ஆகாது, ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா அனுமா? அப்பா ஒண்ணும் இல்லப்பா, சின்ன காயம் தான், சீக்கிரம் ஆறிடும். சரிம்மா, நான் வரேன்ப்பா. பத்திரம். ம். ஐயோ, எனக்கும் டைம் ஆச்சு புஷ்பா, நானும் கிளம்புறேன். சாவி இது உள்ளே தானே இருக்கு. சுபு இரு. இந்தா, இது உனக்குன்னு எழுதி இருக்கு, சாப்பிடு. இதோட அப்ப அந்த சோதனை எலி நான் தானா? ஐயா வாய பாரு, காலத்துக்கும் என் சமையல் தான் சாப்பிட்டாகணும். சரி, அனு ஏன் சோகமாவே இருக்கா? என்ன ஏதுன்னு கேட்கலாம்ல? சின்ன காயம் தானே, தானா ஆறிடும் புஷ்பா. அது இல்ல சுபு, 2 டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா வேணாங்கிறாளே. அவளுக்கும் சூர்யா சாருக்கும் ஏதாவது சண்டையா இருக்குமோ? அப்படியா சொல்ற? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். கொடு, பை. ஐயோ, இவங்க 2 பேரையும் வச்சுட்டு நான் படுற அவஸ்தை. மகமாயி, Get me the report as I told you. There is absolutely no time to waste. ஓகே மேம். Hello. ஹலோ மீரா மேடம், Good morning, Mr. Kamat. நாம சீக்கிரமே சர்வே ஆரம்பிக்கணும். இஃப் த ரிப்போர்ட் இஸ் ரெடி we can start at once. Yeah, sure, sir. பட் இன்னும் ரிப்போர்ட் என் கைக்கு வரல. If you are okay, நான் வேற யாரையாவது வச்சு ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லட்டுமா? நம்ம சர்வே ஆரம்பிச்சிடலாம். நோ 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 நோ, we will wait. அனு மேடம் தான் இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணணும். ஏன்னா பிரசன்டேஷன் கொடுத்தது அவங்க தான். என்ன பிரச்சனை, ஸ்டெப் ஃபார்வர்டு என்னன்னு அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. நான் பார்த்த வரைக்கும் அனு இஸ் த மோஸ்ட் சென்சிபிள். அவங்க தான் எங்க கூட வரணும், வேற யாரும் வேண்டாம்.